12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வேதியியல்ல பாடம் 2 பி தொகுதி தனிமங்கள் 1 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இது பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே இருக்கு, அதை பாருங்க. பார்ட் 2ல பார்ட் 1ல 7 முக்கியமான ஒரு 2 மதிப்பெண் வினாக்களை பார்த்துருக்கோம். அப்போ இதில் மேற்கொண்டு பார்க்கலாம். போராக்ஸ் தயாரிப்பு கடைசி வீடியோவில் கடைசி வினாவாக பார்த்தோம். அப்போ அடுத்து அந்த போராக்ஸோடைய பண்புகளை பார்க்க போகிறோம், அதனுடைய வேதி வினைகளை பார்க்க போகிறோம், போராக்ஸோடைய பயன்களை பார்க்க போகிறோம். சரி, போராக்ஸ் வெப்பப்படுத்த என்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் போராக்ஸை பற்றி என்னதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். போராக்ஸ் தண்ணியில் கரைச்சிங்கன்னா நீராற் பகுப்படைந்து போரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்கும். போரிக் அமிலம் வலிமை குறைந்தது, சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிக்கது என்பதனால அதனுடைய கரைசல் காரத்தன்மையுடையதாக இருக்கும். மிக மிக நோட் பண்ணி வச்சுங்க, 1 மார்க் கொஸ்டின் வரும். இங்கிலீஷ் மீடியம் ஈஸி. ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ்னு கொஸ்டின் கேட்பான். பேசிக் பிபி, போராக்ஸ் பேசிக், போராக்ஸ் பேசிக். காதல வாங்கினாவே எழுதிட்டு போயிடலாம். சரி, இப்போ இங்க என்ன கொஸ்டின் இருக்கு? அது 1 மார்க் கொஸ்டின். மற்றதெல்லாம் கூட சொல்லிட்டு வரும்போது பார்த்துங்க, கேட்டுங்க. போராக்ஸ் பீட் டெஸ்ட் ஆர் ஆக்ஷன் ஆஃப் ஈட் ஆன் போராக்ஸ். போராக்ஸ் பீட் டெஸ்ட்னு கேட்க வாய்ப்பு கம்மி, பட் ஆக்ஷன் ஆஃப் ஈட் ஆன் போராக்ஸ்ன்னு கேட்கலாம். போராக்ஸை வெப்பப்படுத்தினா என்ன? அதாவது ஒரு கொஸ்டின் வெப்ப விளைவை ஒட்டி ஒரு கொஸ்டினும் வர வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இங்க உங்களுக்கு படத்தோட காட்டியிருக்காங்க, புரியுதா? இந்த போராக்ஸை எடுத்துக்கிறேன், நான் வெப்பப்படுத்துறேன். நான் ஏற்கனவே கடைசி வீடியோவில் போராக்ஸுடைய ஃபார்முலா எழுதியிருந்தேன். Na2B4O7.10H2O. வெப்பப்படுத்தின என்ன நிகழும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, அந்த 10 நீர் மூலக்கூறு வெளியேறிடும். இது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கஷ்டமா? Na2B4O7.10H2O வெப்பப்படுத்தின என்ன நிகழும்? அதுல இருந்து 10 நீர் மூலக்கூறை பிரிச்சு எழுதணும். நீங்க ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா டாட் வச்சு எழுதணும். Na2B4O7.10H2O எழுதணும். அதை வெப்பப்படுத்தினா அந்த 10 நீரை பிரிச்சு எழுதணும். அப்போ கோட்டல் குறி போட்டு எழுதணும். பிரிஞ்சு போயிடுச்சு, ஒன்னா இருந்தது. வெப்பப்படுத்தினா இப்போ ஈரப்பதம் நீங்கும். துணியை வெயில்ல காய போடுறீங்க, காயப்பட்டு என்ன, துணியில இருந்த ஈரப்பதம் வெளியேறிடும், நீங்கிடும். எதனால? வெப்பத்தின் காரணமாக. அது மாதிரி இதை வெப்பப்படுத்தினா அதுல கூட சேர்ந்து இருக்கிற அந்த படிக நீர் மூலக்கூறுகள் வெளியேறிவிடும். சரி, 2வது ஸ்டெப், அந்த நீரற்ற அந்த போராக்ஸை மேலும் வெப்பப்படுத்துறீங்க. அந்த Na2B4O7 அதுல இருந்து ஒரு B2O3 கழிச்சிருங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எழுதுனா அது புரிஞ்சுக்கலாமா பாருங்க. இதுல இருந்து B2O3 கழிச்சிருங்க. சரி, கழிச்சா மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் எழுதுற ஃபார்முலா வந்தா பாருங்க, Na2B2O4 கிடைக்கும். சரி, கரெக்டு தானே? Na2B2O4. இதுல பாதி என்னது? எதுல பாதி? நான் இங்க எழுதியிருக்க ஃபார்முலால பாதி என்னது? பாதினா என்ன? ஒரு Na, ஒரு B, 2 O, முடிஞ்சு போச்சு. சரியா? அந்த ஈக்குவேஷன் இப்படிதான் நான் வச்சுக்கிட்டு எழுத பார்க்கணும். ஸோ இப்போ சென்டென்ஸ் பாருங்க. On heating borax loses water and forms a glassy bead called borax bead. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. யூசஸ் இங்க பக்கத்துலயே இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர் மெட்டல் அயன். ஸோ இங்க நான் எழுதியிருக்க இடத்துல அந்த வார்த்தை தான் இருக்கு. அங்க கண்ணாடி கோலி, போராக்ஸ்ன்றது என்னது? கண்ணாடி கோலிங்க தான். ஹீட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு கிளாசி மாஸ் கிடைக்கும். டிரான்ஸ்பரண்ட் கிளாசி மாஸ், தட் இஸ் கால் பீட். BEADன்னு கொடுத்துருக்குது, அதுதான் கண்ணாடி கோலிகள். சரிங்க, பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் மெட்டல் போரேட்ஸ். அந்த NaBO2 வந்து சோடியம் மெட்டாபோரேட்டு. அந்த மெட்டாபோரேட் ஷோஸ் கேரக்டரிஸ்டிக் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோபால்ட்டோடைய போரேட் வந்து ப்ளூ கலரா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ கோபால்ட் வந்து ப்ளூ கலரை தரும். அப்போ ப்ளூ கலரை கொடுத்தா கோபால்ட்னு சொல்லிடலாம்.
இது மாதிரி ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு நிறத்தை தரும். ஒவ்வொரு மெட்டல் பொருளும் ஒவ்வொரு நிறத்தை தரும். அப்போ இது எப்படின்னா, கொஞ்சம் போராக்ஸ் எடுத்து வெப்பப்படுத்துறீங்க. அந்த வெப்பப்படுத்தும் போது அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸி மாஸ் கிடைக்கும். அதை அந்த டிரான்சிஷன் மெட்டல் சால்ட்டோடைய சொல்யூஷன்ல டிப் பண்ணி எடுத்து ஃபர்தரா ஹீட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அந்த மெட்டல் போரைடு உருவாயிருக்கும். அந்த ஒவ்வொரு மெட்டல் போரைடும் ஒவ்வொரு நிறத்தை கொண்டு இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன மெட்டல் அயான் இருக்கு அப்படின்றது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ். அதான் ஏதாவது ஒரு யூஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். தென் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆப்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அந்த கண்ணாடி அதனுடைய போராக்ஸோடைய காம்பவுண்ட் தான். சரியா? அப்போ கண்ணாடி, போரோசிலிகேட் கிளாஸ் லேப்ல பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய பியூரெட்டு, பிப்பட்டு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, டெஸ்ட் டியூப் எல்லாமே கிளாஸ் அப்பரேட்டஸ். அதில் சில கிளாஸ் அப்பரேட்டஸ் போரோசிலிகேட்டு போராக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணதுங்க. அதனால போரோசிலிகேட் கிளாஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஃப்ளக்ஸின் மெட்டலர்ஜி, ஃப்ளக்ஸ்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. அப்புறமா நீங்கள் கேனில் அடைக்கப்பட்டதோ, அதாவது பிளாஸ்டிக் கேனில் அடைக்கப்பட்டதோ, இல்லை பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ் நிறைய இருக்குது. அந்த ஜூஸ் எல்லாம் சில நாட்களுக்கு கெடாமல் இருக்கணும். அப்போ கெடாமல் இருக்கணும்னா ப்ரெசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரெசர்வ் பண்ணதுக்கு ஏதோ சம் கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, போராக்ஸ் தான். அப்போது ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ், இட் ஆக்ட் அஸ் அ ப்ரெசர்வேட்டிவ். 4 பாயிண்ட் இருக்குது, ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுங்க. என்னது? நிறமுள்ள உலோக அயனிகளை கண்டறிய பயன்படுகிறது. அதுக்கடுத்து கண்ணாடி மற்றும் போரோசிலிகேட் கண்ணாடிகளை தயாரிக்க பயன்படுகிறது. உலோகவியல் இலக்கியாக பயன்படுகிறது. உணவு பாதுகாக்க பயன்படுகிறது, பதப்படுத்தியாக அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிரும். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ அடுத்துதான் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க ஈக்குவேஷன் போராக்ஸ்ல வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. போராக்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, போராக்ஸை தயாரிச்சோம், போராக்ஸுடைய வெப்ப விளைவை பார்த்தோம், போராக்ஸுடைய நீர்க்கரைசல் காரத்தன்மையுடையதுன்னு சொன்னோம், போராக்ஸுடைய பயனை சொல்லிட்டோம். அதுதான் முக்கியமான பகுதி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, போராக்ஸை அமிலத்துடன் சேர்த்தீங்க, என்னது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலத்துடன் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய உப்புகள் கிடைக்கும், கூட போரிக் அமிலம் கிடைக்கும். அப்போ போரிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது, இங்க தயாரிப்பை கொடுக்கல, டைரக்டா போரிக் ஆசிடோடைய வெப்ப விளைவுக்கு போயிட்டோம், முக்கியமான வினைக்கு போயிட்டோம். அதுக்கடுத்து போரிக் அமிலம்னா என்ன வாய்ப்பாடு, அதாவது போரானுடைய ஒரு சேர்மம், போரானுடைய ஒரு அமிலம். அப்போ போரிக் அமிலம் H3BO3 அது எவ்வாறு தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனு நீங்க புத்தகத்துல ரெஃபர் பண்ணீங்க, கொடுத்துருப்பாங்க. போராக்ஸோடைய வாய்ப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், Na2B4O7. அதோட கூட HCl சேருங்க, இல்லை H2SO4 சேருங்க. என்ன கிடைக்குன்னா, HCl சேர்த்தா NaCl கிடைக்கும், H2SO4 சேர்த்தீங்கன்னா Na2SO4 கிடைக்கும், கூட H3BO3 கிடைக்கும். இவ்வளவுதான். சரி, இப்போ அத்தகைய போரிக் அமிலம் 1 மார்க் கொஸ்டினா கேட்பான். அது என்ன அப்படின்னா, ஒரு கார்த்தோ அமிலம், மோனோபேசிக் ஆசிட். அது எப்படி பேசிக்கா, பேசிக்கா இல்லை, ஒரு மோனோ பேசிக் ஆசிட்னு சொல்றோம். ஒரு கார்த்தோ அமிலம், போரிக் அமிலம் ஒரு அமிலம், அது ஒரு கார்த்தோ அமிலம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நீர் மூலக்கூறிலிருந்து ஹைட்ராக்சில் அயனி ஏற்றுக்கொண்டு புரோட்டானை தருகிறது அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கும். இட் கிவ்ஸ் H plus அயான். எப்போ? அக்செப்ட் OH minus அயான் ஃப்ரம் வாட்டர் மாலிகுல் டு கிவ் H plus அயான். நோட் பண்ணி வச்சுங்க, அது புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். போரிக் ஆசிட் accepts OH minus from water molecule to give H plus. சரி, அத்தகைய போரிக் அமிலத்துடைய வெப்ப விளைவுகளை எழுதுங்க அப்படின்றது ஆக்ஷன் ஆஃப் ஈட். யூஸ்வலா ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும், அதுக்காக கொடுத்துருக்கு. நான் இப்போ எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு போரிக் அமிலம் வாய்ப்பாடு என்னது? H3BO3. இதுல இருந்து ஒரு நீரை கழிச்சிடுங்க, கழிச்சிட்டா மிச்சம் என்னது?
3ல் 2 போனால் 1, அப்போ H. பி அப்படியே வந்துடும். 3 ஓவில் 1 ஓ போனால் மிச்சம் 2, அதான் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. HbO2 எவ்வளோ வெப்பநிலையில்? 373 கெல்வின்ல. ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அப்போ போரிக் அமிலத்தை வெப்பப்படுத்தினா அதுல இருந்து ஒரு நீர் நீங்கி மெட்டாபோரிக் அமிலம் கிடைக்கும். மெட்டாபோரிக் அமிலத்துடைய வாய்ப்பாடு HbO2. அடுத்தது அதை மேற்கொண்டு வெப்பப்படுத்துறீங்க 413. அப்படி வெப்பப்படுத்தினா நீங்க போராக்ஸுடைய வாய்ப்பாடு மனசுல வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன் சார். Na2B4O7. அந்த Na2க்கு பதிலாக H2 போட்டுக்க, அவ்வளவுதான். அது என்னது? சால்ட். போராக்ஸ் வந்து சால்ட், டெட்ராபோரிக் சால்ட். அப்போ இது என்னது? டெட்ராபோரிக் அமிலம். என்ன வாய்ப்பாடு வரும்? H2B4O7. அப்போ இந்த நான் சொன்னேன்ல மெட்டாபோரிக் ஆசிட் HbO2, அதை 4 மூலக்கூறு எழுதுனீங்கன்னா 4 மூலக்கூறு கோட்டுன்னா என்ன வரும்? இதை 4ஆல பெருக்குன்னா என்ன வரும்? நான் எழுதட்டுமா? 4ஆல பெருக்கி இது 4ஆல பெருக்குனா H4B4O8 கிடைக்கும். புரிஞ்சிச்சா? சரி, இதுல இருந்து ஒரு நீரை நீக்கு. இதுல இருந்து சார் நீரை நீக்கிறேன் சார். நீரை நீக்கிட்டா அப்போ இதுல 2 குறைஞ்சிருமா? அப்போ H2B4. 8ல் 1 O போனா O7. அதுதான் இங்க H2B4O7. ஒரு முறை தெளிவுற படிச்சிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் திரும்ப படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது போல நான் வச்சுட்டு போயிடலாம். சரி, அடுத்து சார், இதை ரெட் ஹாட் கண்டிஷனுக்கு வெப்பப்படுத்தினா என்ன ஆகும்? ஃபர்தர் கண்டினியூ பண்றீங்க. இதுல இருந்து ஒரு B2O3 நீக்கிடுங்க. சாரி, இதுல இருந்து ஒரு H2O நீக்குங்க. H2O நீக்கினீங்கன்னா மிச்சம் என்ன வரும்? B4O6. அதுல பாதி என்னது? B2O3. அப்போ 2 B2O3 கிடைக்கும். ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈக்குவேஷனு கஷ்டம் கிடையாது. சரி, ரொம்ப முக்கியமா அப்படின்னா ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல கேட்கல, இன்னும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டா வரலாம். அடுத்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின். How will you convert boric acid to boron nitrate? Boric acid to boron nitrate. ஈக்குவேஷன் மட்டும் வெப்பநிலை எழுதணும். வெப்பநிலைக்கு மார்க் உண்டு. போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? HbO3. சார் ஆமா, H3BO3 தான் எழுதிருக்கீங்க. அதை இப்படி எழுதிருக்கீங்க. ஆமா, BOH த்ரைஸ்னும் எழுதலாம். சரி, 3 H இருக்கு, 3 O இருக்கு, ஒரு B இருக்கு. H3BO3. அமோனியா கூட சேர்த்து வெப்பப்படுத்துங்க. அமோனியாவில் 3 H இருக்கு, இதுல 3 OH இருக்கு. 3 H 3 OH சேர்ந்து 3 H2O போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? BN. அதான் BN. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. இது 2 வகையில புத்தகத்துல இருக்கு, புக் பேக்ல. How will you convert boric acid to boron nitrate இருக்கு. இன்னொன்னுல கம்ப்ளீட் தி ஃபாலோயிங்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு. போரிக் ஆசிட் பிளஸ் அமோனியா சேர்த்தா என்ன விளைபொருள் கிடைக்கும்னு இருக்கு. அதனால மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. வெப்பநிலை நோட் பண்ணி வச்சுங்க. 800ல இருந்து 1200 கெல்வி. சரி, அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட் எத்தில் போரேட் டெஸ்ட் ஆர் how will you identify borate radical? முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிடும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே புக் பேக் கொஸ்டின். பல முறை பப்ளிக்ல கேட்டிருக்க கொஸ்டின். ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இப்பதான் போன கொஸ்டின்ல how will you convert boric acid to boron nitrate இருந்தது. அப்போ போரிக் ஆசிட எப்படி எழுதணும்னு தெரியும். BOH thrice. இங்க ஈக்குவேஷன் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுனால இதை மட்டும் நான் ஜூம் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் 3 மார்க்ல கேட்கறான். அப்போ இங்க என்னன்னா H2SO4 வந்து பிரசன்ஸ், அது வந்து நீரை உறிஞ்சத்துக்காக பயன்படுத்துறோம். இப்போ ஈக்குவேஷனை எழுதுறது எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எச்சும் இந்த OHம் சேர்ந்து நீரை போகும், அவ்வளவுதான். அப்போ இந்த Hக்கு பதிலா இந்த எத்தில் குரூப்பை இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்ல போரிக் ஆசிடை ஃபர்ஸ்ட் எடுத்துக்க. போரிக் ஆசிட் என்னது?
BOH thrice. அதோட கூட என்ன சேர்க்கணும்? எத்தனால் சேர்க்கணும். சேர்த்துட்டீங்க. எத்தனால் என்ன வாய்ப்பாடு? எத்தில் ஆல்கஹால் என்ன வாய்ப்பாடு? சாராயம் என்ன வாய்ப்பாடு? C2H5OH. இப்போ இதுக்கும் இடையில நீர் நீங்கணும். அமிலத்திலையும் ஆல்கஹாலுக்கும் இடையில நீர் நீங்கணும். அமிலத்துல H வருது, அப்போ நான் H மட்டும் அடிச்சிடுறேன். ஆல்கஹால்ல OH எடுத்துறேன். இதுவும் சேர்ந்து என்னவா போவோம்? நீரா போவோம். எத்தனை? இங்க 3 OH இருக்குது. அப்போ 3 H இருக்கிறதுனால நான் 3 ஆல்கஹாலை எடுத்துக்கிறேன். 3 ஆல்கஹாலை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா அதுவும் சேர்ந்து நீரா போயிடும். அப்போ 3 நீர் போயிடுச்சு. இப்போ ப்ராடக்ட் என்ன எழுதணும்? இந்த பியை பார்த்து அப்படியே பின்னு எழுது. அதுக்கடுத்து பிராக்கெட் போடு. அடுத்து ஓ எழுது. அந்த H இடத்துக்கு என்னது? நான் ஏரோ மார்க் போட்டு நான் அவனை கொண்டாந்து எழுது. ஏரோ மார்க் போட்டது யாரு? C2H5 எழுது. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. 3 போடு. அப்படியே போட்டீங்கன்னா முடிச்சு. அப்போ போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் எத்தனால் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் டு ஃபார்ம் ட்ரைஎத்தில் போரேட். ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதி பழகுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 3 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். ஸோ இது என்ன கலர்ல இருக்குன்னா ப்ளூ எட்ஜ் ஃப்ளேம்ல இது எரியும், மறந்துடாதீங்க. சரி, அடுத்துதான் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். பல முறை கேட்டான். ஸோ இங்கே நல்லா ஒரு நம்ம வீட்டில் டீ கப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, பீங்கான் கீழே விழுந்தால் உடஞ்சிரும், மார்பிள் மாதிரி பளபளப்பாக இருக்குது. ஆமாம், அது ஹை கிளாஸ் பாட்ரி. அதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாட்ரி கிளாஸ். எனாமல்ஸ், நம்ம பல்லு வந்து எனாமல் சொல்லுவோம், வலிமையான பகுதி அப்படின்ட்டு. பளபளப்பான, அது போல பளபளப்பான அந்த பகுதி தான் எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனாமலை வந்து தயாரிக்க பயன்படுது, பிக்மெண்ட்டாகவும் பயன்படுது, ஆன்டிசெப்டிக்காக பயன்படுது, அமிலங்கள் புரைத்தடுப்பான பயன்படுது, ஐலோஷன் கண் மருந்தா பயன்படுது, போராக்ஸ் ஏற்கனவே உணவை பாதுகாக்க, அதாவது பதப்படுத்தியாக உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்க, அதுதான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் பயன்படுது. ஸோ 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் கிடைச்சிரும். அப்போ நீங்கள் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் சொல்லுங்கள், ஐலோஷன் சொல்லுங்கள், ஆன்டிசெப்டிக் சொல்லுங்கள், எனாமல் சொல்லுங்கள், பாட்ரி கிளாஸ். எத்தனை பாயிண்ட் நான் இங்கே ஆன்லைன் பண்ணதே 6 பாயிண்ட்ஸ் ஆன்லைன் பண்ணியிருக்கேன். 6ல் 3 வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள், அதாவது 3 வார்த்தைக்கு 3 மார்க் அப்படியெல்லாம் பப்ளிக்ல கொடுத்துருக்கோம், மறந்துடாதீங்க. சரி, அடுத்தது கடைசியா இந்த 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 பகுதிக்கு வாட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சீன். ஸோ இங்கே படத்தை பார்த்துட்டு சொல்லிடாதீங்க, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நான் வீடியோவில் எடிட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். வாட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சீன்? பென்சீனுடைய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், C6H6. அப்போ இன்ஆர்கானிக் பென்சீன் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கும் பாருங்க, இதுதான் B3N3H6. B3 1 மார்க்ல வரும், B3N3H6. இதுதான் இன்ஆர்கானிக் பென்சீன். அதாவது C6க்கு பதிலாக 3 B இருக்கு, 3 N இருக்கு. அப்போ இப்போ நான் இங்க என்ன வரணும், இங்க ஒரு H 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 வரணும். ஆல்டர்னேட்டிவா தான் பாண்ட் இருக்கணும். இங்க சிங்கிள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, இங்க சிங்கிள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, இங்க சிங்கிள் பாண்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் வரணும். இதுதான் இன்ஆர்கானிக் பென்சீன். வாட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சீன்? போரோசால் ஆர் போரோசின். அது எப்படி தயாரிக்கிறோம்? டைபோரனே எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட சேர்த்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிரும். எக்ஸஸ் ஆஃப் அமோனியா பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றது பார்த்து முடிச்சிடலாமா பாருங்க. இந்த போஸ்டரில் சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். பார்ட் 2ல் போராக்ஸ் வெப்பப்படுத்தினா என்ன நிகழும், போராக்ஸுடைய பயன் என்னது, அடுத்தது போரிக் அமிலத்துடைய வெப்ப விளைவு என்ன, 11 போரிக் அமிலத்திலிருந்து போரான் நைட்ரேட் எவ்வாறு பெறுறோம், அப்புறமா எத்தில் போரேட் சோதனை என்ன, போரிக் அமிலத்தின் பயன் என்ன. போரிக் அமிலத்துல வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 4 கொஸ்டின். இது போரிக் அமில வெப்ப விளைவு, போரிக் அமிலத்திலிருந்து போரான் நைட்ரைடு, எத்தில் போரேட் சோதனை, போரிக் அமிலம் பயன்பாடு. அதே மாதிரிதான் போராக்ஸ்லயும்
போராக்ஸோடைய பயனு, போராக்ஸோடைய வெப்பவிளைவு, போராக்ஸ் தயாரிப்பு. 3 கொஸ்டின். ஸோ அடுத்ததா டைபோரேனுக்கு போகிறோம். டைபோரேன் தயாரிப்பு நான் இங்கே கொடுக்கல. டைபோரேனில் ஒரு முக்கியமான பகுதி இன்ஆர்கானிக் பென்சின்னா என்ன, ஸோ அதை பார்த்துருக்கோம். இன்ஆர்கானிக் பென்சின் B3N3H6 1 மார்க்கில் கேட்பாங்க.